السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العليم. வானத்தையும் பூமியையும் படைத்து ஆழமான இருளையும் ஒளியையும் கொண்டு வந்த எல்லாம் வல்ல ரஹ்மானை போற்றியும் அகிலத்தின் தலைவராகிய என் பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றியும் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது தங்கள் முன்னிலையில் அழிந்து போகும் உலக கல்வியை விட மறுமை வரை கொண்டு போகும் மார்க்க கல்வியை பற்றி பேச வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா அவனது அழகிய குர்ஆனில் கூறுகிறான், நபியே நீங்கள் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்கள் என்றால் யார்? மார்க்க கல்வி அறிந்தவர்கள். அறியாதவர்கள் என்றால் யார்? மார்க்க கல்வி அறியாதவர்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்குள்ள சூழ்நிலையில் இஸ்லாமிய மனிதர்களிடம் போய் மார்க்க கல்வி முக்கியமா இல்ல உலக கல்வி முக்கியமா என்று கேட்டால் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் கூறும்பதில் மார்க்க கல்விதான். ஆனால் அவர்களின் செயலும் எனும் உலக கல்வியை நோக்கிதான் இருக்கும். கண்ணியமான பெற்றோர்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் மார்க்க கல்வி கற்றீர்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் கற்றோம் என்று சொன்னால் அவர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் நீங்கள் சிறப்புமிக்க பெற்றோராகவும் அல்லாஹ்விற்கு முன்னில் நிற்பீர்கள். ஆனால் அவர்கள் கற்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் குற்றவாளியாகவும் நீங்கள் நஷ்டவாளியாகவும் அல்லாஹ்விற்கு முன்னிலை நிற்பீர்கள். இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்போலாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியுமா? விதவிதமாக சமையல் செஞ்சு டிசைனாக தலை கட்டி அதுலேயும் தலைக்கு பூலாம் வச்சு ஸ்கூல் வேலை வரத்துக்கு முன்னாடி தயாராகி போகிறாங்க இந்த அழிந்து போகும் உலக கல்வியை நோக்கி. ஆனால் நாளை மறுமை வரை போகும் மார்க்க கல்வியை நோக்கி போகிற பிள்ளைகளை எப்படி அனுப்புகிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளை போடுறதுக்க ஜிப்பா பருதை துவச்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறது, கிழிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறது இல்லை. ஏன் கிதாபுகள் எல்லாம் மதரசாவிற்கு கொண்டு போகும் கிதாபுகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதா, அதனை அவர்கள் நன்று படிக்கிறதா என்பதை சில பெற்றோர்கள் கவனிப்பதே இல்லை. பயனில்லா கல்வி பயமில்லா மரத்தை போல் என்று சொல்வார்கள். முந்தைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். அதை பார்த்த சஹாபிய பெண்களும் யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கும் மார்க்க கல்வி கற்றுத்தார்கள், அதை கற்பதில் எங்களுக்கு ஆர்வமாக உள்ளது என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று திரை போட்டு மார்க்க கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் மதர்சா இல்லாமல் இவ்வளவு ஆர்வமாக என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம ஊரில் நிறைய மதரசாக்கள் உள்ளது. அந்த மதரசாவில் பயின்று மார்க்க கல்வியை கொடுப்பதற்கு யாரும் முன்னுரிமை கொடுப்பதில்லை. இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவரின் மீதும் கடமையாகும். எவர் மார்க்க கல்வி கற்று அதன் பிரகாரம் அமல் செய்கிறாரோ அவருக்கு ஒளியிலான கிரீண்டம் அணிவிக்கப்படும். இன்னும் அவர்களின் பெற்றோருக்கு எவ்வளவு உன்னதமான அந்தஸ்து கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தின் ஆடை அணிவிக்கப்படும். அந்த ஆடை எந்த ஆடைக்கும் ஈடாகாது. அந்த பெற்றோர்கள் யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆடை எதன் காரணமா என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹு தாலா கூறுவான், உங்கள் குழந்தை மார்க்க கல்வி கற்றுக்கொண்ட காலத்தை நற்குலமாகும் என்று அல்லாஹு தாலா கூறுவான். அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தை நீங்களும் அடைய வேண்டுமா? அப்போ நீங்களும் உங்கள் குழந்தைகளை மதரசாவிற்கு அனுப்பி வைத்து எல்லா பெற்றோரும் அல்லாஹ் அந்த உயர்ந்த அந்தஸ்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எதிர்த்து உங்களுக்கு தொழுவது நோன்பு தர்மம் இதை விட சிறந்த அமலை நான் அறிவித்து தட்டுமா என்று கேட்டார்கள். அறிவியுங்கள் நாயகம் என்று நபி சஹாபாக்கள் கூறினார்கள். அதுதான் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மார்க்க கல்வி மனிதன் அடிப்படையான ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதனால் தான் நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ரப்பி ஜித்னி இல்மா என்று பிரார்த்தனை செய். நாம் இறந்த பிறகு நம் கூட வருவது 3 செயல்கள். அது 2வது செயல்தான் பயன் தரக்கூடிய கல்வி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை தவறாமல் மதரசாவிற்கு அனுப்பி வைத்து அந்த பயன் தரக்கூடிய கல்வியை கற்றி சாலிஹான பிள்ளையாகவும் நீங்கள் சிறப்புமிக்க பெற்றோராகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனும் என் உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.